अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 22ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, குரோதி வருடம் மாசி மாதம் 10ஆம் திருநாள், நவமி திதியும் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஒரு நாளில் பொதுவாக ஸ்ரீராமனை வழிபாடு செய்வது சகலவிதமான பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட, முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். அது பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்கும்னா அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் போகக்கூடிய பாதை கிளியர் ஆகும், ரூட்டு கிளியர் ஆகும். ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அதில் தடை வராமல் டக்குன்னு அடுத்த அடிக்கு நம்ம முன்னேறக்கூடிய பிராப்தம் ஏற்படணும்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோ ரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லி நீங்கள் வணங்கிட்டு உங்களுடைய முடிவுகள் எடுத்து பார்க்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் போய் உட்கார்ந்துருந்தாலும் கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்னொன்று, குரு பார்வை விருச்சிகத்தின் மேல் இருக்கிறதுனால பெரிய ஒரு கெட்ட விஷயம் நடக்கணும்லாம் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை எடுத்து போங்க, ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்கும். சின்ன சின்ன சறுக்கல்கள், சின்ன சின்ன சேலஞ்ச் இருக்குமே தவிர அதை நம்ம ஐயோ இப்படி ஆகிடுமோங்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் நடந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. ஏன்னா 7ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறது. பலவிதமான சங்கடங்கள் மற்றவர்கள் மூலியமாக நம்மள்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய பிராப்தம். அதுலேயுமே மனைவி மூலியமாக நிறைய பிரச்சனைகள் தீரும். மனைவியினால பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, மனைவி மூலியமாக இந்த பிரச்சனைகள் தீரும். ஏன்னா அறிவு பயங்கரமாக இருக்கும். எப்பெல்லாம் அந்த புதன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஓடின்னு இருக்கோ அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெற்றி, நினைத்த காரியங்கள் கைகூடுவது, பலவிதமான புது விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கிறது, எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறது. அமோகமான நாள். எந்த விஷயத்தையுமே நீங்கள் பயப்படாமல், எதுக்கும் அஞ்சாமல் உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலேயுமே இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பூர்வமான, டாக்குமெண்ட் பூர்வமான, வியாபாரம் சம்மந்தப்பட்ட, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை எடுத்து பண்ணாலும் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையே இல்லாத பிரச்சனைகள், வம்புகள், வாக்குவாதங்கள்லாம் இன்றைய நாள் ஒன்றுமே இல்லாமல் கட்டாயிடும். ஒரு நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும், ஆனால் இன்றைய நாள்லேருந்து அதெல்லாம் கட்டாகும், கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு வேலைகளில் பெரிய ஒரு கௌரவம், வேலைகளில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பும் புது ப்ராஜெக்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்னா ஆஃப் ஷோர் ப்ராஜெக்டாக இருக்கலாம். அதில் ஃபால்ட் ஃபைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம், தப்பு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். இட்ஸ் சம்திங் கால்ட் அஸ் டெஸ்டிங் ஆர் குவாலிட்டி. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அது பெரிய ஏற்றம் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும். நிறைய பேர் யாரெல்லாம் மருத்துவர்களாக இருக்கீங்களோ அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். அனந்த பத்மநாபன் வழிபாடு பண்ணுங்கள். பெண்களுக்கு ஹெல்த் இஷ்யூவே இருக்காது, அமோகமாக இருப்பீங்க. ராசியா நிறம் தாமரை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்து தெய்வ அனுகிரகம்ங்கிறது ஃபுல்லாக இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தெய்வ பிராப்தம், எதிர்பாராத நம்பிக்கை எல்லாமே தரும். அதனால் இது கிடைக்காது, இது ரொம்ப கஷ்டம், என்ன வேணால் நடக்கும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். தொந்தரவுகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். மெயினாக குழந்தைகளுடைய லைஃப் இனிமேல் நல்லாயிருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் தேவையில்லாத பஞ்சாயத்துகள், தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் குறைஞ்சு நீங்கள் நன்னா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய காரியங்களை எடுத்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், புதிய விஷயங்களை எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம், மனோதிடம் அதிகரிக்கிறது, தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது, எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னு நம்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிடும். எந்த ஒரு புது விஷயத்துக்குள்ளே போகாமல் நம்மளுடைய லைஃப் போகிறோம், நம்ம லெவல் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் பொருளாதார சேர்க்கை, பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு வாய்ப்புக்காக நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வாய்ப்பு இன்றைய நாள் அமையும். ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் கேட்டை, புதன் நட்சத்திரம், செவ்வாயோடைய வீடு, குரு பார்வை செம்மையா இருக்கு. இந்த மாதிரி நாட்களில் எந்த வாய்ப்பாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தட்டி போயிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள். அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஓயக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு மனம் உறுதி அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் எந்த விஷயத்துக்குமே பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து செஞ்சுட்டா இருந்தால் போகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாக் சாத்துரியம்னு சொல்லுவோம், பேச்சு திறமை. அது இதனால் உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்கீங்களோ, மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களோ, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களோ, அத்தனை அஜெண்டாவும் இன்றைய நாள் பூர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். ஆனால் என்ன, வாழ்க்கையில் மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு இந்த நாள் ஜெயிக்க போகிறீங்க. பொதுவாக நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி சமநிலையில், அதாவது தராசு மாதிரி இருக்கக்கூடிய நபர்களில் துலாம் லக்னத்தில் பிறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்பவுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகளாக நீங்கள் மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது. இன்றைய நாள் சிம்பிளாக யாருக்கெல்லாம் கடன் நீங்க வேண்டுமோ, எந்த ராசியில் இருந்தாலும் சரி கடன் நீங்கணும்னா பச்சை பயிரில் ஒரு ஸ்வீட்டு பண்ணி நீங்கள் தானம் பண்ணக்கூடிய அற்புதமான நாளில் நிறைய பேருக்கு கடன் நீங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாள். பல முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய சங்கடங்கள் ஓயும், பிரச்சனைகள் தீரும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். கொக்கே சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான செய்தி, முக்கியமான தகவல்கள் எல்லாமே சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். 6 மணி வரைக்கும் அவரேஜாக ஓடின்னு இருக்கும். நிறைய டிரான்சிஷன் பாயிண்ட்டு, லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு, முக்கியமான ஒரு எப்படி சொல்லலாம், சேஞ்சு மட்டும் கிடையாது, ஒரு திருப்பு முனை அமையக்கூடிய பிராப்தமும் இந்த நாள் சாயந்தரத்துக்கு அப்புறம் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, செவ்வாய் வீட்டில் கேட்டை நட்சத்திரம், புதன். கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு பண்ணிங்கன்னா போகிறோம், மனம் உறுதி அதிகரிக்கும், தேவையில்லாத கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுலையுமே இந்த மாதிரி நாட்களில் உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சாயந்தரத்துக்கு அப்புறம் முக்கியமான முடிவுகள் எடுத்து அதை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆட்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள். பெரிய சக்ஸஸ் இருக்கும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், வெற்றி வெற்றி வெற்றி. எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி தான். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் ஆர்டர், இன்க்ரிமெண்ட் ஆர்டர், இல்லைன்னா ஆஃபர் லெட்டர், அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் ரூபத்தில், பிரிண்ட் ரூபத்தில் வரும். கன்னிம வழம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு மனம் உறுதி அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும், பல சங்கடங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அது கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். எல்லாத்துலேயுமே நம்பிக்கையாக நீங்கள் வெற்றி பெறணுங்கிற ஒரு உறுதி இருந்தால் போகிறோம், நீங்கள் எதை வேணால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இருக்கீங்களோ, ப்ரொபல்ஷன் இன்ஜின் சம்பந்தப்பட்ட தொடர்புகளில் இருக்கீங்களோ, அதே மாதிரி ஆழ்துளை கிணறு போர்வெல் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ அத்துணை பேருக்கு 2 நாள் நல்ல ஆர்டர் கிடைக்கும். யாரெல்லாம் போர் போடணும்னு இருக்கீங்களோ 2 நாள் போட்டால் நடந்துடும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கப்படுது. மதி நுட்பம் அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மற்றவங்களை நம்பி இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும், புதிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறும், தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு காரியத்தை எடுத்து அதை உங்களுக்கு வெற்றி பெறணும்னா தாராளமாக நடக்கும். இந்த மாதிரி நாட்களில் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும்.
நம்பிக்கை உருவாகக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ நம்பிக்கையுடன் சேர்ந்து உங்கள் அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இந்த நாள் நிறைய பேருக்கு புது புது விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கிரகப்பிரவேசம் செய்வது, புது மன தம்பதிகளாக நீங்கள் மாறுவது, நல்ல வரன் கிடைப்பது, முக்கியமான கடன் அடைவது, மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்று சேரக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய ஆங்கிள் இந்த நாள் நல்லது நடக்கும். அதுவும் இந்த நாள் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி உங்களை பயங்கரமாக பாராட்டி புகழக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதில் முதல் ராசி லக்னம் மீனம் தான், 2வது விருச்சிகம், 3வது கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோண குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.